லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு, மீண்டும் ஸ்டாலினே முதல்வர். கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுதான் தேர்தல். திமுகவுக்கு 70களில் 60களில் கூட இந்த அளவு நெருக்கடி கிடையாது. ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக. மத்திய அரசு ஏற்கனவே திமுகவுக்கு எதிரியா இருந்திருக்கு. இப்போ இவர்களுடைய கோலமுகன்றது வேற. இந்த எலெக்ஷனோட அதிமுக புதைச்சிருவாங்கன்னே சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். சனி பணம் துணை தேடுன்ற மாதிரி பாஜகவையும் கொண்டு போய் குளிர் கழுவிட்டு தான் எடப்பாடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களை காவல்துறை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. அதை பற்றி இருக்கும்போது இந்த 4 சின்ன பையங்க போய் ஒருத்தனை குத்திட்டாங்க. அந்த மாதிரி தாவேக்கா. கருத்து கணிப்புல நாம் தமிழருக்கு பாதிப்பே இல்லைன்னு அவங்க சொல்றது ஏதாவது அதுதான் பாதிப்பு. ரோட்ல போனாலும் பஸ்ஸில் அடிபட்டுவானு பயம் இருக்கும். ஓரத்தில் உட்காந்துருக்கவனுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? விஜய் பக்கம் ஜனநாயகனை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்களா? போடாயும் ஒரு வாரத்தில் தூக்கிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய பாயிண்ட். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கேன். லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பு, மீண்டும் ஸ்டாலினே முதல்வர். ஆரம்பத்திலிருந்தே நிறைய பேர் எதிர்பார்த்தது தான். நீங்க கூட சொல்லியிருக்கிறீங்க மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு. எதிர்பார்த்த ஒன்று தானா சார்? எதிர்பார்த்தது ஒன்று தான். எப்போவுமே தேர்தல் பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் பார்த்த அனுபவத்தில் ஃபீல்டுலேருந்து பார்த்தப்பையும் சரி, இதுலேயும் சரி, என்னென்னா கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது தான் தேர்தல். இன்னும் இது ஃபைனல் கிடையாது. திமுக தான் இப்போ இருந்து முன்னாடியும் இருக்குது, இப்போயும் லீடில் இருக்குது. திமுகவுக்கு இது போன்ற நெருக்கடி 70களில் 60களில் கூட இந்தளவுக்கு நெருக்கடி கிடையாது. திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி திமுக ஆரம்பித்த காலத்திலேருந்து எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது இந்த முறை தான். ஏன்னா எல்லாருமே ஆயுதங்களோடு சுற்றுற மாதிரி, அதிகாரத்தோடு சுற்றுற மாதிரி, ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மத்திய அரசு ஏற்கனவே திமுகவுக்கு எதிரியாக இருந்திருக்கு இந்திரா காந்தி காலத்துலேருந்து. அது வேறு. இப்போ இவர்களுடைய கோரமுகன்றது வேறு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர்களுடைய ஆக்டோபஸ் கை மாதிரி கலைஞர் சொல்வார், அது மாதிரி கிளைகள், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், இந்து முன்னணி போன்ற இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய லோக்கல் நெருக்கடி. அப்புறம் ஸ்டேட்டில் அவர்களில் அடியாட்களை வைத்து, அடியாட்கள்னால் இந்த மாதிரி குளறுபடி செய்யக்கூடிய ஆட்களை தூண்டி விட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய நெருக்கடி. இப்போ தாவேக்கா கூட்டம் பெர்மிஷன் தரல அவன் ஒரு பக்கம் பிரச்சனை, கொடுத்தா 40 பேரை செத்து போயிடறான், அது வழக்கு, அது அந்த தற்கொலை கும்பல், அது ஒரு பக்கம். இப்படின்னு திமுகவுக்கு எப்போதும் இல்லாத நெருக்கடி. திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து 75 வருடங்களில் இல்லாத நெருக்கடி இப்போ தான் இருக்குது. அதையும் ஃபேஸ் பண்ணி திமுக நின்றுட்டுருக்கு அப்படின்றது தான். திமுக தான் இந்த முறையும் வெற்றி பெறும். அடுத்த முறைன்றது இப்போ இந்த முறை இன்னும் காலங்கள் இருக்கிறது. இப்போ எதை வச்சு இன்னும் உறுதியாக சொல்லலாம் அப்படின்னா, பாஜக காலி ஆயிடுச்சு. இப்போ விஜய்க்கு பவர் ஏற ஏற பாஜகவும் சீமானும் காலி. பாஜக, சீமான், அதிமுக 3மே இப்போ புதைக்கப்பட்டு விட்டுருச்சுன்னு. இந்த எலெக்ஷனோட அதிமுக புதைச்சிருவாங்கன்னே சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். இதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. ஏன்னா அதிமுகவில் ஸ்டார் லீடர் கிடையாது. எடப்பாடியார் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் குழியில் தள்ளி போட்டு மூடி தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை குழி தோண்டி பாடி இங்கே இருக்குது, இவ்வளோதான். ஏப்ரல் மாதம் புதைச்சிடுவாங்க. அது கூட சேர்ற சனி பணம் துணை தேடுன்னு வைங்க. சனிக்கிழமை யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவாங்க? ஏன்னா பாடையில் இந்து மதப்படி பாடையில் ஒரு கோழியை ரத்தத்தை சொல்லிட்டு அந்த கோழியை அப்படியே தூக்கு போடுத்தவங்க ஒரு மாதிரி பாடையில் கட்டி கொண்டு போவாங்க. ஏன்னா சனிக்கிழமை யாராவது செத்துட்டாங்கன்னா உடனே அந்த குடும்பத்தில் இன்னொருத்தன் செத்து போயிடுவான் அடுத்த வாரத்துக்குள்ளே அப்படின்னு ஒரு ஐதீகம். அந்த மாதிரி என்னன்னா சனி பணம் துணை தேடுன்ற மாதிரி பாஜகவையும் கொண்டு போய் குழியில் தள்ளி விட்டு தான் எடப்பாடியார். அதிமுகன்ற டெட் பாடி ஆக போகிற அதிமுக இந்த பாடியும் கொண்டு போய் போச்சிடும். அப்போ அது காலி டோட்டலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா, புதிதாக வீரியம் கொண்டு வரக்கூடிய தாவேகா தான் அவர்கள் நினைச்சது. அதாவது பாஜகவுடைய கணக்கு என்னன்னா, திமுக அதிமுகன்றதை உடச்சி இவங்க கூடயே சேர்ந்து இவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இவங்களை அழிச்சிட்டு திமுக பாஜகன்னு வந்துட்டு அதுக்கு அடுத்து பாஜக ஆட்சியை பிடிக்கணும். திமுக எதிர்கட்சி ஏதாவது ஒன்று தட்டு இருக்கணும். திமுக இருந்தால் தான் பாஜக இருக்கும், பாஜக இருந்தால் தான் திமுகவுக்கு ப்ளஸ். இப்படி ஒரு கணக்கை போடும்போது என்ன ஆகுதுன்னா, ஏன்னா திடீர்னு டிவிக்கே விடாடுவார். தனுஷ் படத்தில் ஒரு படத்தில் என்ன பண்ணுன்னா, விவேக் பைக்கில் போயிட்டே இருப்பாப்புல கோர முடியோட
ஒருத்தையை பார்க்குறதுக்கு, ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு. தின்னு பார்த்தா தனுஷ் வண்டி ஓவர்டேக் பண்ணி போகும். அந்த காட்சி ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி விஜய் இதில் இவங்க போகிறாங்க, தமிழகத்தை கேப்சர் பண்ண. விஜய் அதுக்கு மேலே கிராஸ் பண்ணி போனோன்னே இவங்க காலி. ஸோ இப்போ எடுக்கப்பட்ட சர்வேயில் அவருக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளும் ஒரு சர்வே பண்ணிகிட்டே இருக்கோம் மெதுவாக. அது வந்து இப்போ இல்லை, பிப்ரவரிக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ வெளியிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. 91 எலெக்ஷன் இப்படி தான் நடந்துச்சு. ராஜீவ்காந்தி இறந்தவொடனே அதிமுகன்ற கட்சி திருப்பி உயிர் பெற்று ஜெயலலிதா என்பவர் முதலமைச்சராகவே ஆகிட்டார். அதுக்கு முன்னாடி 24 சீட்டு தான் வந்த ஜெயலலிதா. ஜானகி அணி ஒன்றும் இல்லாமல் போனது. ரெண்டையும் சேர்ந்து ராஜீவ் இறந்ததை தொடர்ந்து முதலமைச்சராக ஜெயலலிதா ஆகிட்டார். கற்பனை கூட செய்ய முடியல. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் அவர் கேப்சர் பண்ணிட்டார். அந்த மாதிரி தேர்தல் என்பது வந்து கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் இன்னும் கூட காலங்கள் இருக்கிறது மாற்றங்கள் வருவதற்கு. விஜயை பிடிச்சி உள்ளே போடலாம். நம்ம போட்ட பிளான் படி வரல அப்படின்றனால விஜய் மேலே நெருக்கடி கொடுத்து விஜயை காலி பண்ணுன்றது கூட பிஜேபி இறங்கலாம். ஏன்னா இல்லைன்னா விஜயும் பாஜகவும் கூட கூட்டணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எது வேணாலும் அரசியல் நடக்கும். அது வந்து அதுக்கு அடுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பில் 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க சார். ஒன்று விஜய் 2ஆம் இடம் அப்படிங்கிறது. இப்போ நீங்களும் அந்த கருத்தோடு தான் ஒன்றி வரீங்க சார். 2வது திமுகவுக்கு அதிக நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2மே உண்மைதானா? அது அம்மா திமுக நெருக்கடி தான். அதில் என்ன இருக்குது? இத்தனை ஓட்டு பிரியும் போது எதிர் அணியினர் வந்து இவ்வளோ அதிமுகன்ற ஆளுங்கட்சியாக இத்தனை வருஷம் இந்த கட்சி ஒரு பக்கம் எதிராக நிற்குது. அதுக்கப்புறம் பாஜக என்கிற மிருக பலத்தோட மத்திய அரசை கையில் வச்சுருக்க ஒரு கட்சி எல்லாவித அதிகார மையங்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது, ஜுடிஷியரி உட்பட. அப்படி இருக்கும்போது அவர்களை எதிர்க்கிறதே பெரிய விஷயம். அடுத்து அதிமுக எதிர்க்க அடுத்து டிவிகே என்ற சிறுவர்கள் கட்சி ஒன்று இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களை காவல்துறை கட்டுப்படுத்தி வச்சுருக்கு. அதை பற்றி இருக்கும்போது இந்த 4 சின்ன பையங்க போய் ஒருத்தனை குத்திட்டாங்க. அந்த மாதிரி தாவேக்கா சிறுவர்கள் கட்சி அது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, அப்போ ஒரு குட்டி அதிமுகவாக தான் விஜய் செயல்படுறாரு. எம்ஜிஆரை கையில் எடுத்துட்டாரு, ஜெயலலிதாவை கையில் எடுத்துட்டாரு, அதிமுகவை தான் பலவீனப்படுத்துவார், அதிமுகவுக்கு தான் நெருக்கடின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. அதுதான் 100க்கு 100 ஓட்டுன்னா அடுத்த மாநிலத்திலேருந்து தான் வந்து போடுவான். விஜய்க்கு புதுசாக ஓட்டு வங்கி வருது அப்படின்னா இப்போ புதுசாக சேர்ற சின்ன பசங்க, சின்ன பிள்ளைங்க, 35 வயசு வரைக்கும் இருக்க பிள்ளைங்க இது தானே போடுவாங்க. இவரெல்லாம் போன டைம் எங்கே போட்டிருப்பான்? அதிமுகவுக்கு தான் போட்டிருப்பாங்க. திமுக பிடிக்காதான் எதுக்கு போடுவாங்க? அதிமுகவுக்கு போட்டிருப்பான், இல்லை சீமானுக்கு போட்டிருப்பாங்க, இல்லை வேறு எதுக்காக போட்டிருப்பாங்க. அவர்கள்லாம் இப்போ விஜய் பக்கமாக போகிறனால அதிமுக வீக் ஆயிரும். இப்போ இதில் திமுகவுக்கு நெருக்கடி அடுத்தது தான் அதிமுகன்னு அவங்க சொல்கிறது, விசிகாவை சொல்கிறது, இது என்ன கணக்கு சார்? இல்லை அது விசிகாவுக்கு நெருக்கடி அப்படின்றது அவர்களுக்கு சார்பில் இருக்கிறவர்கள் விஜய்க்கு ஆதரவாளர்களாக மாறிடுவாங்க. அதே மாதிரி பாமகவில் இருக்கிற இளைஞர்களும் புதிதாக ஓட்டு போடுறவன்னு விஜய் பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு ராமதாஸ் அரசியலை பற்றியோ அன்புமணி அரசியலை பற்றியோ தெரியாது, திரும்ப அரசியலை பற்றி தெரியாத ஒரு சிறுவர்கள் இருப்பாங்கல்ல முதல் வாக்காளர், இவர்கள்லாம் விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை வச்சு அவங்க அப்படி சொல்லிடலாம். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு பாதிப்பே இல்லை. அவங்க ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க, 1, 2, 3ன்னு ஒரு இடம் வைக்கிறாங்க. அதில் கடைசி இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. விஜய்னால நாம் தமிழருக்கு பாதிப்பே இல்லையா? ஒருத்தர் பிளாட்ஃபாரத்தில் பெஞ்சில் உட்காந்துருக்காருன்னு வைங்க, உறுதியாக சொல்லலாம் அவர் பைக்கில் அடிபட்டு சாக மாட்டார்னு. ஏன்னா அவர் பைக்கே ஓட்டலையே. 10 பேர் பைக்கில் சரசரன்னு போகிறான், இவங்க எவனா போய் விழுந்து சாக போகிறான் பாருன்னு சொல்லுவானே தவிர ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கவனை சொல்லுவாங்க பைக்கில் விழுந்து செத்துருவாருன்னு. போட்டியில் இருக்கவன் தான் பற்றி தான் சொல்ல முடியும். அது முடிஞ்சு போச்சு. அது ஆனால் 8% வாக்கு எடுத்துருக்காங்க போனதில் தானே. அதில் 5% இந்த பக்கம் வந்துடும், விஜய் பக்கம் 4%. ஆனால் இதில் கருத்து கணிப்பில் நாம் தமிழருக்கு பாதிப்பே இல்லைன்னு அவங்க சொல்கிறது ஏதாவது கட்டணம் தான் பாதிப்பு. ரோட்டில் போனால் தானே பாதிப்பு இருக்க போகுது. ரோட்டில் போனால் தான் பஸ்ஸில் அடிபட்டுவானு பயம் இருக்கும். ஓரத்தில் உட்காந்துருக்கவனுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? புதுசாக நீங்கள் பாட்டுக்கு செவனேன்னு ஓரத்தில் பெஞ்சில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் நடு ரோட்டை கிராஸ் பண்ணால் தான் லாரி அடிபட்டு சாவீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஓரத்தில் உட்காந்துருக்க பாவம் உட்காந்துட்டு போட்டுருந்தா பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இளைஞர்கள் அதிகமாக, இப்போ 1 கோடிக்கு மேலே வாக்காளர்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ கடைசி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டது கூட இந்த இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய்க்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு அந்த கருத்து கணிப்பிலேயே சொல்கிறாங்க. அது உண்மைதானா சார்? இளைஞர்களுடைய வாக்கு அப்படி தான் இருக்கா? அவ்வளோ முட்டாளெலாம் கிடையாது. எப்படி 50% மேலே இருப்பாங்க முட்டாள்கள். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். எல்லோரும் முட்டாள்னு சொல்லிட முடியாது. 50% மேலே தாண்டும்.
இன்னொரு பக்கம் இந்த இன்டர்னல் சர்வே விவாதங்களில் கூட சொல்கிறாங்க, அதிமுக ஒரு இன்டர்னல் சர்வே எடுக்குது, திமுக ஒரு இன்டர்னல் சர்வே எடுக்குது, இதிலெல்லாம் 30-40% விஜய் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. அது களத்தில் இருக்கா? அவங்க எடுத்த சர்வே உங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்களுக்கு எப்படி தெரியும்? சர்வே எடுத்தாங்களா இல்லையா? அந்த சர்வே என்ன சொல்லுச்சுன்னு அவங்க வெளியிட்டாங்களா? அதனால் அது யூகத்தை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கலாமா? ஆமாம், விஜய் ஜெயிப்பார், இது பாஜக வந்துடும், இது திமுகவுக்கு நெருக்கடின்றது எல்லாமே கோடி மீடியாவால் பரப்பப்படுறது. இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, இப்போ இந்த ரிசல்ட் வந்திருக்கு, இதை பற்றி எவனுமே பிரேக்கிங் எடுக்கலை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாம் கோடி மீடியா டிவி கேட்டால் காசு வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். 2-3 சேனல் தான் பிரேக்கிங்காக எடுக்கிறான். இவங்க ரோட்டில் ஒன்றுக்கு இருக்கிறத கூட பிரேக்கிங் எடுக்கிறவன் இதை எடுக்கலை அப்படிங்கும்போது அது தெரியுதா செட்டிங் தானே. சில பத்திரிகையாளர் பேசுகிறாரு, விஜயை பார்த்து திமுக அப்படியே நடுங்கி போயிருக்குது அப்படின்னு. அது உண்மைதான். பேமெண்ட் வந்துடும்ல, அதுக்கு அவர் சொல்லி தானே நடுங்குது, பயப்படுது. அது எல்லாமே பேமெண்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. பேமெண்ட் கொடுத்தா சொல்லத்தான் சொல்லுவாங்க. முதல்ல அதிமுக அன்னைக்கு விஜய் பவர், அதிமுக பாஜக இல்லாத அதிமுக தாவேகா. அப்புறம் என்ன சொன்னாங்க? அதிமுக பாஜக தாவேகான்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அதிமுக பாஜக தாவேக்காவே ஒரு ஸ்விப்பாயிரும், திமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு ஒரு கருத்து வச்சாங்க. இப்போது விஜய் தனிச்சு நின்னாலே தொங்கு சட்டமன்றம் தான், விஜய் தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவார், திமுக குறைந்த இடங்கள்ல தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறாங்க. மனுஷன் நம்பாமல் தான் ரூபா நோட்டை கண்டுபிடிச்சாங்க. மாறாதோட ஃபேமஸான டைலாக் இருக்குது. அதனால் இவங்க டுபாக்கூர்கள்லாம் ஏதாவது சொல்லுவான்றக்காக எலெக்ஷன் வச்சுருக்காங்க. எலெக்ஷன் தான் ரிசல்ட் சொல்லி இவங்க டிபேட்டில் காசை வாங்கிட்டு ஒரு சமோசா தருவாங்க, ஒரு டீ தருவாங்க, அதை குடிச்சிட்டு பேசுகிறவன் சொல்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்திங்கன்னா எப்படி? அப்போ ஒரு அதிமுகவுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும். அதிமுக காலி, அவ்வளோதான். அதிமுக இந்த எலெக்ஷனோட காலி. அது எப்படி சார்? ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. நீங்கள் ரிசல்ட் தான் பார்ப்பேன்னு அடம் பிடிக்கிறதுனால இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதிமுக எப்போயும் முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் சொல்ல நம்ப முடியாதுன்னா ரிசல்ட் வந்தோடனே தான் பார்ப்பேன், பேப்பரில் நம்பர் வரலைன்னா தான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. பார்த்துட்டு போங்கன்றதை சொல்லி. இன்னொரு பக்கம் இந்த டெல்லியில் நடந்த சிபிஐ விசாரணை, இது என்ன சார்? இதுக்கப்புறம் ஒரு கமுக்கமாக விஜய் வரும், விஜய் டைட் பண்ணுவாங்க. இப்போ சர்வேலாம் எடுத்து முடிச்சுட்டு டைட் பண்ணுவாங்க. வரியா இல்லை உள்ளே போறியான்ற மாதிரி கேட்பாங்க. விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பாங்க. இந்த அதிமுக பாஜக அணி ஸ்ட்ராங்காக இருக்கா சார்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது முழுக்க பலவீனம் அடைஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்போ அவங்களுடைய அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, பிஜேபி அதை விட பலவீனமாக தான் இருக்குது, எலும்பு தோலுமா இருக்குது. இப்போ அவங்க ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுவாங்க பிஜேபி. புரியல, அவங்க எப்படின்னா, ஒரு குழந்தை ரொம்ப மோசமாக இருக்குன்னா டாக்டர் தான் அவன் குழந்தை அந்த இதுக்கு ஊசி போடுவார். இவங்க டாக்டருக்கு ஊசி போடுவாங்க பிஜேபி. புரியுதா? டாக்டரை போட்டு தெளிவாங்க. இப்போ ஒரு பக்கம் அவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் சார். இவங்க விஜய் பக்கம் ஜனநாயகனை மட்டும்தான் நம்பி இருக்கிறாங்களா? ஏன்னா பெரிய அளவில் ஒரு ஜனநாயகனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது ஒரு படம், அவ்வளோதான். அது ரிலீஸ் ஆகுது. இப்போ அதனுடைய போடுவாங்க, ஒரு வாரத்தில் தூக்கிடுவாங்க. அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இல்லை. அதனுடைய பாட்டு எல்லாமே கிட்டத்தட்ட அரசியல் களத்தை வச்சு தான் நகருது. அதனுடைய படம் ஓடாது, படம் ஃப்ளாப்பு தான். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏழை சீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ரசிகர்கள். 10,000 15,000 10,000 சீட்டு 50,000 சீட்லாம் போட்டு அந்த சீட்டை எடுத்து அதில் காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கி எல்லாத்தையும் ஓசியில் அனுப்பி விஜய்க்கு 500 கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு காட்டுறதுக்காக அந்த வேலையை இந்த மாதிரி முட்டாள்கள்லாம் இருக்காங்க. அதில் அது மாதிரி இருக்குது. அது படம் ஓடாது, மக்கள் போய் பார்க்க மாட்டாங்க. அவங்களாம் 10 தடவை பார்த்தா தான். இன்னொரு பக்கம் இந்த அரசு ஊழியர்களுடைய போராட்டம், இப்போது ஸ்டாலின் அவர்கள் கூட ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒன்றை செய்து கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இதெல்லாமே திமுக அரசுக்கு ஒரு குடைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை ஊடகங்கள் மறைக்குது. அப்படி எல்லாமே எலெக்ஷன் டயத்தில் எந்த காலத்தில் எடுத்தாலும், ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும், கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும், எடப்பாடி ஆட்சியாக இருந்தாலும், எலெக்ஷன் டைமில் தான் அந்த தொழிலாளர் சங்கங்கள்லாம் போராட்டம் பண்ணும். அப்போ தான் மிரட்டி காசு வாங்க முடியுன்றதுக்காக. அது எல்லா எலெக்ஷன்லையும் நடக்கிறது. இந்த எலெக்ஷன் நடக்கும், அப்புறம் ஆளுங்கட்சி ஏதோ ஒன்றுக்கு பாதியாக தூக்கி போடும், அப்படியே போகும். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து, இப்போ சமீபத்தில் அது மிகப்பெரிய பேசுபொருளாகவே மாறிச்சு. அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அவங்க தான் எங்களுக்கு எதிரி, அதிமுக திமுக அப்படிங்கிறது தான் போட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அடிப்படையில் அவர் அதை சொல்கிறாரு சார்? ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தது, நீண்ட காலம் பெரிய கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சின்றதுனால சொல்கிறாங்க. இப்போ தாவேக்கா சீன்லேயே இல்லைங்கிறது அது திமுக மதிக்க மாட்டாங்க. அது வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.